தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கிறது, ஊடகங்கள் சுதந்திரமாகவும் நடுநிலையாகவும் செயல்படுகின்றனவா என்பது குறித்து ஈரோடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்களின் பார்வை தொகுப்பில் பார்க்கலாம். பெரும்பாலான தமிழக ஊடகங்கள் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் நடுநிலைமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு சில ஊடகங்கள் நடுநிலை தவறி ஒரு சுயசார்போடு தாங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மக்களிடம் புதுப்பிக்கும் விதமாக, புகுத்தும் விதமாக, ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பதிவு செய்கிறோம். உதாரணத்துக்கு அண்மையிலே ஒரு நடிகர் கரூரிலே ஒரு மாநாட்டை நடத்தினார். அதில் ஒரு குறிப்பிட்ட ஊடகம் நொடிக்கு ஒரு முறை அந்த நடிகர், அந்த அரசியல்வாதி இதோ இங்கே வந்து இருக்கிறார், அங்கே வந்து கொண்டிருக்கிறார், கூட்டம் கூடியிருக்கிறது என்பது போன்ற விவரங்களை எல்லாம் அளித்து மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை உருவாக்கி, மிகப்பெரிய ஒரு மக்கள் நெரிசலை உருவாக்கி, அதன் காரணமாக ஒரு எந்த நடந்தது என்பதை இந்த தமிழகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் அறிவார்கள். எனவே ஊடகங்கள் அதுபோன்று நடந்து கொள்ளாமல் நடுநிலையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களை போன்ற சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழக ஊடகத்துறை சார்பாக அனைவருமே நடுநிலையாக என்ன நடக்கின்றது என்பதை சரியாக ஆராய்ந்து உண்மையாக செயல்பட்டு உண்மையான தகவல்களை பரிமாற்றிக் கொள்கிறார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் ஊடகங்கள் நடுநிலைமையா செயல்படணும் அப்படின்னு தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா சில ஊடகங்கள் உண்மைக்கு மாறாக இருக்கும்போது அனைவரையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. அதனால நம்ம பொதுவான கருத்து என்னன்னு சொன்னா, என்னுடைய மக்களுடைய சார்பாக ஊடகங்கள் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைமையான கருத்து. நடுநிலையாக தான் செயல்படுகிறது, சுதந்திரமாகவும் செயல்படுகிறது. சில காரணங்களால் பாத்தீங்கன்னா ஊடகங்களை பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கிடுறாங்க. அவங்க நடுநிலையாக தான் இருக்கிறார்கள், அவங்க நல்லபடியாக தான் செயல்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் மட்டுமல்ல, தேசிய அளவில் உள்ள அனைத்து ஊடகங்களுமே நடுநிலையாக செய்திகள் வெளியிடுவதில்லை. அவர்கள் தரப்புக்கு சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அவர்கள் சார்ந்த விஷயங்களை மட்டும் பதிவிடுகிறாரே தவிர, பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக இன்றைய ஊடகங்கள் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தமிழகத்தில் பெரும்பாலான ஊடகங்கள் பத்திரிகை சுதந்திரத்தோடு நடந்து கொள்கின்றன. ஒரு சில ஊடகங்கள் மத்திய இந்த பாரதிய ஜனதா அரசினுடைய கட்டாயத்தின் அடிப்படையில, அவர்களுடைய நெருக்கடியின் அடிப்படையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பத்திரிகைகளை சுதந்திரமாக நடக்க விடாமல் செய்வது மத்திய பாஜக அரசு தலையீடு இல்லை என்று சொன்னால் பத்திரிகையாளர்களும் பத்திரிகை நிறுவனங்களும் மிக சுதந்திரமாக செயல்படுவார்கள். தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா அது சொல்லி தெரியணுங்கிறதே இல்லை. நாட்டுல நடக்கிறது இதுக்கு முந்தின ஆட்சியில என்னென்ன நடக்குதோ, அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, உடனடியா ஊடகங்கள் அதை பரப்புனீங்க. அதுல கெட்டதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆகிதான் உங்களுடைய இதனாலதான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கே வழிவகை பண்ணிச்சு. அதே மாதிரி இப்ப நடக்கிறீங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. நடுநிலைமையான பாத்தீங்கன்னா செய்திகளை கொடுக்கறது நியூஸ் 7. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா ஊடகங்களும், நான் வேணான்னு சொல்லல, அது என்ன நடக்குதுங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துற. எதுக்காக நீங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? அப்போ ஆளுங்கட்சியில அவங்க கொடுக்குற சில இதுக்கு இந்த ஊடகங்கள் விலை போகிறதுங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவா நடக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னென்ன பாருங்க. பொம்பளைங்க ஏதாவது சுதந்திரமா போக முடியுதுங்களா? கிடையாது. எல்லா விதமான அக்கிரமமும் நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வர மாட்டேங்கிறீங்க. இதுதான் இன்னைக்கு இந்த ஊடகங்களோட நிலைமை. இனிமேலாவது மாதிரி மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து, நீங்க பொய் சொல்லுங்கன்னு சொல்லல, உண்மையை சொல்லுங்க, அதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆர்வம்.